அணைத்துக்கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரக்கு தடை பண்ணாதுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிது என்று சொல்லி அந்த குழந்தைகளை அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரன் மோசஸ் திருப்பூர், அருமையான சகோதரி ஜான்சி ராணி பாண்டிச்சேரி, கடந்த நாளில் அவர்களுக்கு விவாகம் நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய விவாக யூனியனை ஆண்டவர் ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்யும்படியாக பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். திருப்பூர்லேருந்து ஒரு 11 பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. 11 பேரும் வந்திருக்கிறாங்க. அருமையான சோரன் மோசஸ், அவருடைய தம்பி எலியா, அவங்களுடைய தகப்பனார் ஈசாக்கு, அவனுடைய தாயார் ரெபேக்காள், இதெல்லாம் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அடுத்தபடியாக அலெக்சாண்டர், அவருடைய மனைவி சுமைதி, அவங்களுக்கு 3 பிள்ளைகள், பின்ஸ்லி, ஜெரோம், ஜோஷுவா. அதுக்கு பிறகு அருமையான ஆபிரகாம், அவருடைய மனைவி, அவருக்கு 2 பிள்ளைகள். விதமாக 11 பேர் ஆண்டவரை அங்கே ஆராதிக்கிறார்கள். உபாச ஜபத்திலும் வெளிப்பு ஜபத்திலும் அவங்களுக்காக ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அங்கே மெசேஜ் சென்டர் அங்கே உருவாகி இருக்கிறது. அநேகர் வந்து எங்கள் வார்த்தையை கேட்கும்படியாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது குழந்தைக்கு எஸ்ராங்க பேரை வைக்கிறாங்க. எஸ்ரா, கர்த்தர் தாமே இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியாக பெற்றோர்கிட்ட 2 கேள்வி கேட்டு பின்பு அந்த குழந்தைக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த குழந்தையை உங்களுக்கு கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? இந்த குழந்தையை நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அளவிலும் அவருடைய கிருபையிலும் வளர்ப்பீர்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா தீய பழக்கங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த குழந்தையை கிறிஸ்துவ சூழ்நிலையிலே வளர்ப்பீர்களா? ஆகையினால இந்த குழந்தைக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம். எல்லாரும் இந்த குழந்தை எஸ்ராவுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. இறக்கம் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான சகோதரன் மோசஸ், அருமையான சகோதரி ஜான்சி ராணிக்கு நீர் இந்த அருமையான குழந்தையை கொடுத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய சிந்தையிலிருந்து இந்த குழந்தையை இந்த பெற்றோர்கள் மூலமாக உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நல்ல சரீர வளர்ச்சியும் ஞானத்திலும் கிருபையிலும் உம்முடைய ஆவியிலே பலன் கொண்டு வளரத்தக்கதாக உதவி செய்யும். சாத்தான் இந்த குழந்தையை தொடாதபடி, எந்த விதமான வியாதிகளும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளும். இந்த குழந்தையின் மேலே நீர் இரக்கமாயிரும். நல்ல சரீர வளர்ச்சியை தாரும், நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக. உம்முடைய ஷட்டலின் மறைவிலே இந்த குழந்தையை ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய இரத்தத்தின் கீழே ஒப்பு கொடுக்குறோம். இந்த குழந்தை ஆசீர்வாதமாக இருக்க, எஸ்ராவை போல ஆண்டவரே, மோசை போல, எலியா போல ஆண்டவரே, தானியல் போல கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. எவ்விதமான ஆண்டவரே சோதனைகளும் குழந்தையை அணுகாதபடி பாதுகாத்து உம்முடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபைத்தார். இந்த குழந்தையை நீர் உலகத்திலே கொண்ட அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும். இந்த பெற்றோருக்கு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க, கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் எஸ்ராவாகிய உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய மகிமைக்காக பிரதிஷ்டை செய்கிறேன். ஆமீன்.